நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஜோசுவா டிவியை பார்க்க அனைத்து பிள்ளைகளுக்கும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2 நாட்களிலே உங்களை வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த ஜோசுவா டிவியின் உரிமையாளர் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு சிலுவையின் தியானத்தை நாம் தியானிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பட்ட பாடுகளை அதை நினைவு கூர்ந்து நம்முடைய ஒரு வேத தியானத்துக்கு ஆதாரமாக ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் அதில் 8வது வசனத்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இதயமிடத்தில் சொல்லிற்று. என் முகத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள்? அநேக காரியங்களை தேடிக்கொண்டு போகிறார்கள். சிலர் பொன்னை தேடிக்கொண்டும் பொருளை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். சிலர் பதவியை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மனுஷர்கள் அநேக காரியங்களை இன்றைக்கி தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று. தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் முகத்தை தேடு என்று சொல்லும் பொழுதே தாவீது சொல்லுகிறார், என் இதயம் உம்முடைய முகத்தை தேடிற்று. இன்றைக்கி உலகத்தில் அநேக மக்கள் அநேக காரியங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள். ஏன் அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும்? எதற்காக அவருடைய முகத்தை தேட வேண்டும்? ஆண்டோடைய முகத்தை தேடுவதனாலே நமக்கு என்ன லாபம்? வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. மோசையை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. மோசே ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், ஆண்டவரால் பிரித்தெடுத்த ஒரு மனிதன். அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு தீர்க்கதரிசி. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இந்த ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும், எப்படி அவர்களை வழி நடத்த வேண்டும் சொல்லி அநேக காரியங்களை குறித்து பேசும்படியாக ஒரு மலைக்கு அழைக்கிறார். அவன் முழுவதும் 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை பார்ப்பதற்காக அந்த இடத்திலே கடந்து போகிறான். ஆண்டவருடைய சமூகத்தை தேடும்படியாக, அவருடைய முகத்தை பார்க்கும்படியாக, ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதற்காக மோசே முழுவதும் 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறான். நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்படித்தானே 40 நாள் உபவாசம் இருந்தார் வனாந்தரத்திலே. அதே போல மோசே அன்றைக்கு 40 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவருடைய முகத்தை தரிசித்து கொண்டிருந்தான். அவருடைய முகத்தை தேடிக்கொண்டிருந்தான். அவருடைய முகத்தை தேடினதினாலே அவன் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசி அநேக கட்டளைகளை கொடுத்து இந்த உலகத்தில் மனுஷர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அதுக்கான கட்டளை எல்லாம் கொடுத்து அனுப்பினார். அவன் அனுப்புகிற பொழுது ஆண்டவருடைய முகத்தை அவன் தரிசித்ததினாலே அவன் இந்த பூமியில் இறங்கி மலையிலிருந்து கீழே இறங்கி வந்த உடனே அவனுடைய முகம் பிரகாசமாயிருந்தது. இன்றைக்கு உலகத்திலே வாழுகிற நம்ம ஆண்டவருடைய முகத்தை நாம் என்றைக்கு பார்க்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய முகம் பிரகாசமடையும். அவன் தன்னுடைய முகம் பிரகாசித்திருக்கிறதை அறியாதிருந்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோட முகத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அவ்வளவு அவனுடைய முகம் வெளிச்சமாயிருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் சில கஷ்டத்தின் நிமித்தமாக ஒரு ஊழியக்கார அம்மா இடத்துல நான் ஜெபிக்க சென்ற பொழுது அன்றைக்கு நான்
சரியான பவுடர் என்ன செய்யவில்லை, போடவில்லை, சரியானபடி தலைகளை சீவித்து கொள்ளவில்லை. ஆனாலும் அவர்களிடத்தில் நான் ஜெபிக்கிற பொழுது அவர் சொன்னார், தம்பி உன்னுடைய முகம் இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறது, அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். கர்த்தருடைய முகத்தை நாம் பார்த்துட்டு சில காரியங்கள் இடத்தில் நாம் போகிற பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் என்று எழுதியிருக்கிறது. இப்படியாக மோசேயினுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசமடைய செய்தார். மோசேயினுடைய முகம் மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருந்தது. அவன் செங்கடலை இரண்டாக பிளந்தான். தண்ணீரை அவன் தொடுகிற பொழுது அது இரத்தமாய் மாறினது. அவன் கையில் இருந்த கோலை கீழே போடுகிற பொழுது அது சர்ப்பமாய் மாறினது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டோடைய சமூகத்திலே அதிகமாக ஜெபிக்கிற பொழுது, இந்த லெந்து நாட்களிலே அதிகமாக வேதத்தை வாசிக்கிற பொழுது நம்முடைய முகம் பிரகாசமடையும், நம்முடைய வாழ்க்கை பிரகாசமடையும், நம்முடைய குடும்பம் பிரகாசம் அடையும். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் இப்படியா இருக்கிறது, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நம்மை பிரகாசிக்கிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிற பொழுது, அவருடைய முகத்தையே நாம் தேடுகிற பொழுது, இந்த உலகத்தில் எதையும் தேடாமல் இயேசுடைய முகத்தை நாம் தேடுகிற பொழுது, மோசே எப்படி அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்ததோ அதே போல கர்த்தர் நம்முடைய முகத்தை மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பேர பிள்ளைகள் சந்ததிகளை கர்த்தர் பிரகாசிக்க செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதுவரைக்கும் ஆண்டவரை தேடாமல் இருக்கலாம், ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம். இன்றிலிருந்து ஏசப்பா உன் முகத்தை நான் தேடுகிறேன், அதிகாலையிலே தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் தேடுவேன் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது கர்த்தர் உங்களை பிரகாசமாய் வைப்பார். அதுக்கான எந்த சந்தேகமும் இல்லை. என்னுடைய திருச்சபையில், என்னுடைய கிளச்சரண்ட என்ற திருச்சபையில் அந்த சேகரத்தில் ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அவர்கள் ஒரு இந்து குடும்பம்தான். அவருடைய 2 மகன் அவர்களுக்கு உண்டு. ஒரு மகன் திடீர்னு வியாதிப்பட்டு விட்டார். அவருடைய வயிறெல்லாம் வீங்கி போய்விட்டது. ஆஸ்பத்திரியில் அநேக பார்த்து அவர்களால் என்ன சுகமாக்க முடியவில்லை. அவர்கள் இந்து, ஆனால் அந்த மனிதன், அந்த வயிறு வீங்கின அந்த சகோதரன் நல்ல சாமி ஆடக்கூடிய ஒரு சகோதரன். அந்த சகோதரன் படுத்த படுக்கையாய் கடந்தார். அந்த அம்மா அங்கே எங்குமாக அலைந்து ஆஸ்பத்திரி அநேக பார்த்தார்கள். ஒன்றும் குணம் சற்றாயிலும் குணமாகவில்லை என்று எழுதியிருக்கிறபடி சற்றாயிலும் அந்த மகனுக்கு குணமாகவில்லை. உடனே ஆலயத்தை நோக்கி வந்தார்கள், இயேசுவை நோக்கி இயேசுடைய முகத்தை தேடி வந்தார்கள். இன்றைக்கு அந்த குடும்பத்தில் அந்த மகனை ஆண்டவர் சுகமாக்கினார். பல ஆண்டு ஆகிவிட்டது. இன்றைக்கு அவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அந்த மகனுக்கு இந்த 2 மகனும் இன்னைக்கு நம்முடைய திருமண்டலத்தில் திருநெல்வேலியிலே வாலிபர் சங்கத்தில் ஊழியத்தில் இருக்கிறார்கள், பாலியநேசன் ஊழியத்தில் இருக்கிறார்கள். அப்படி 2 மருமகளும் இன்னைக்கு திருநெல்வேலி திருமண்டலத்தில் டீச்சராக இருக்கிறார்கள். கர்த்தர் அவ்வளவு விதமாய் அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறார், அவ்வளவாக அவர்களை உயர்த்தி இருக்கிறார். காரணம் என்ன? ஆண்டவருடைய முகத்தை தேடினார்கள், ஆண்டவருடைய முகத்தை தேடினார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று எழுதியிருக்கிறபடி இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை தேடினபடினாலே கர்த்தர் இன்னைக்கு அவர்களை பிரகாசமாய் வைத்திருக்கிறார், அவர்களை நட்சத்திரங்களை போல ஜொலிக்க வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்களும் நான் எதையோ தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை என்னுடைய வசதி இல்லையே என்று சொல்லி பணம் என்று பணத்தை தேடிக்கொண்டு இருக்கலாம், பதவி என்று பதவியை தேடிக்கொண்டு இருக்கலாம். எனக்கு அருமையான ஒரு சகோதரர் அரசியல்வாதியில் ஒருவர் உண்டு. என்னுடைய திருச்சபைக்காக சில காரியங்களுக்காக நான் அவரிடத்தில் போய் என்னுடைய திருச்சபைக்கு இப்படி தேவைப்படுகிறேன் என்று சொல்லி நான் அவரிடத்தில் கேட்ட பொழுது, தம்பி நான் இப்பொழுது அரசியலில் இல்லை, எனக்கு பதவி வரும், அப்பொழுது நான் உனக்கு உதவி செய்வேன் சொன்னார்கள். இன்னைக்கு பதவியை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். பதவியை கொடுக்கிறவர் இயேசு, அன்பை கொடுக்கிறவர் இயேசு, வசதியை கொடுக்கிறவர் இயேசு. அவருடைய முகத்தை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும் நமக்கு வாய்க்க பண்ணுவார்.
இதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்படித்தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. சிங்கக்குட்டியில் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ கர்த்தருடைய முகத்தை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை பிரகாசமடைய செய்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இருள்கள் இருந்தாலும், பாவங்கள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், எது இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நீங்கள் தேடுகிற பொழுது அவர் இந்த லெந்து நாட்களிலே நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நமக்காக வேதனைகள் அனுபவித்தார். பிதாவின் முகத்தை கூட அவரால் பார்க்க முடியவில்லை. ஏன்? இந்த உலக மனுஷருடைய பாவம் அவ்வளவு கொடியதாக இருந்ததினாலே அந்த பாவத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டபடினாலே பிதாவின் முகம் அன்னைக்கு மறைக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய முகம் இன்னைக்கு நமக்கு முன்பாக எப்பொழுதும் திறந்த வாசலாக இருக்கிறது. எப்பொழுதும் அவருடைய முகத்தை நாம் தரிசிக்கலாம். இந்த உலகத்தை படைத்தவர், பொண்ணு பொருட்கள் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை அதிகமாய் தேட வேண்டும். அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான் என்று எழுதியிருக்கிறபடி நாம் அதிகாலையில் இயேசுவை தேடுகிற பொழுது, அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக யாவையும் செய்வார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் அடைய வேண்டுமையானால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க இருள் அகல வேண்டும் என்று சொன்னால், இன்னும் நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இனி ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் தேட வேண்டும். தாவீது அப்படித்தானே ஆண்டவருடைய முகத்தை தேடினா. இஸ்ரவேலர்கள் ஒரு கூட்டம், பெலிஸ்தர் ஒரு கூட்டம், ஸ்தோத்திரம், கோலியாத்து நிற்கிறான். அவனுக்கு முன்பாக, ஆண்டவரே என்னை வெட்கப்பட்டு போக விடாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன்னு சொல்லி அவருடைய முகத்தை அவன் பார்த்தான். ஆண்டவரை மட்டும் பார்த்தான். ஆண்டவரை மட்டும் பார்த்ததினாலே அந்த கோலியாத்தை ஒரே கல்லினாலே அவன் ஜெயித்தான். அநேக இஸ்ரவேலர்கள் பயந்தார்கள், படைபலங்கள் எல்லாம் பயந்தது. ஆனால் தாவீதுக்கோ பயம் இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று நம்முடைய இயேசு சொல்லுகிறார். அதனால் ஆண்டோடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். அதிகமாய் செபிக்க வேண்டும். அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு காத்திருக்கிறோமோ கர்த்தர் நம்முடைய முகங்களை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாய் அடைய செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை தருவார். நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரகாசத்தை தருவார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மணிக்கணக்காய் காத்திருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார் என்று எழுதியிருக்கிறபடி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே, என் அன்பு பிள்ளைகளே, நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது மோசையை போல ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது மோசையினுடைய முகம் பிரகாசமாயிருந்தது. அன்றைக்கு இஸ்ரவேலர் அவனுடைய முகத்தை என்ன செய்ய பார்க்க முடியவில்லை. அவன் முகத்தை முக்காடு போட்டு கொண்டு இருந்தான். ஏனால் அவனுடைய முகம் அவ்வளவு சூரியனை போல பிரகாசமாயிருந்தது என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருடைய முகம் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் செபிக்கிற பொழுது அவருடைய முகம் ஸ்தோத்திர இரத்தத்தின் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாக தரையில் விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாய் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு காண்பீங்க ஏசப்பா, உம்முடைய முகத்தை நான் பார்க்கட்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் செபிக்கிற பொழுது, ஆண்டவரே நோக்கி கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார். அநேகருடைய வாழ்க்கை கர்த்தர் பிரகாசிக்க செய்தார். லாசரு செத்து 4 நாள் ஆகிவிட்டது. அவருடைய வாழ்க்கை எல்லாம் அவ்வளவுதான் முடிந்தது, இருள் விழுந்து விட்டது, கல்லறைக்குள்ள வச்சாச்சு, இருட்டாய் விட்டது என்று எல்லாரும் யோசித்து இருப்பார்கள். ஆனால் லாசருவை ஆண்டவர் 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை கொடுத்தார். அவனுடைய
குடும்பத்தில் ஒரு ஒளியை கொடுத்தா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் லாசருவை ஒளியாக மாற்றினார். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை நாம் கேட்கிற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிற பொழுது, ஆண்டவருக்காக நாம் ஓடுகிற பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருக்கலாம், பாவம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், பிரச்சனை, போராட்டம், எந்த இருளும் இருந்தாலும் சரி கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்வார். மோசேயை பிரகாசிக்க செய்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பிரகாசிக்க செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு இருள் இருந்தாலும் சரிதான், அந்த இருளை ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இன்றைக்கு இருளுக்குள் இருந்தாலும் சரி கர்த்தர் நம்ம மேலே வருகிற பொழுது, கர்த்தரோடு கூட நாம் இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அன்றைக்கு மோசேயும் எலியாவும் இயேசுவும் அவர்களுக்கு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது இயேசப்பாவுடைய முகம் ஒரு சூரியனை போல பிரகாசம் அடைந்தது. அவருடைய முகமே இவ்வளவு பிரகாசமாக இருக்குமே, ஆனால் அவரோடு கூட இருக்கிற நம்மையும் கர்த்தர் பிரகாசம் அடைய செய்வார். என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வியாதி வந்தது, காட்டில் பிரச்சனை வந்தது, என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான் முடிந்து போகும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் ஆண்டவரே நான் உமக்காக எவ்வளவோ காரியங்களை செய்தனே, என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதானா, இன்னும் முடிந்து போகுமா, இப்போது என்னுடைய வாழ்க்கை முடியுமா என்று சொல்லி, முடிந்து விடுமோ என்று சொல்லி நான் கதறி அழுதேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் ஜெபித்து, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், நான் மீண்டும் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், என்னுடைய காட்டில் இப்படி பிரச்சனை வந்து விட்டது என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதேன். ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார். என்னை ஒளியாக இன்னைக்கு கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரிதான், ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை நீங்கள் தேடுகிற பொழுது கர்த்தர் மோசேயை பிரகாசிக்க வைத்த தெய்வம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் நிச்சயமாய் பிரகாசிக்க செய்வார். அதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏனென்று அவர் ஒளியாயிருக்கிறார். நான் உலகத்தில் வந்து ஒளி என்று சொல்லுகிறார். ஒளியாக இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசப்பா, உம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நீ கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நீ தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்தை செய்கிற அன்பு பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குறைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் மாற்றி போடுவீராக. இதை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்ன தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம் இருக்கலாம், ஆண்டவரே வேதனை இருக்கலாம், அத்தனை பேருக்கு நீ சுகத்தை கொடுத்தது போலப்பா. ஆண்டவரே இதை கேட்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசனை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் எப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா, மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.